சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. ஆஸ்வதா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வால்பாறையில் யானைகளிடம் இருந்து ரேஷன் பொருட்களை காப்பாற்ற மொபைல் ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என எஸ்டேட் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வால்பாறை தாலுகாவில் மொத்தம் 15,701 ரேஷன் கார்டுகள் உள்ளன. மொத்தம் உள்ள 21 வார்டுகளில் 47 ரேஷன் கடைகள் வாயிலாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. வால்பாறையில் ஆண்டு முழுவதும் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. எஸ்டேட் பகுதிகள் நள்ளிரவு நேரத்தில் நுழையும் யானைகள் ரேஷன் கடையை குறிவைத்து தாக்குகின்றன. இதனால் ஆண்டுதோறும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைவதோடு தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்களும் உரிய நேரத்தில் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.